நல்லா இருந்துச்சு. அனிருத் பிரிச்சு விட்டாரு படத்தை. விக்னேஷ் சிவன் கம்பேக், பக்கா கம்பேக் இது. பிரதீப் ரங்கநாதன் சொல்லவே வேணாம், ஆக்டிங் எல்லாமே பீக்கு, நல்ல ஸ்டோரி. எஸ்.ஜே. சூர்யா கொஞ்சம் பவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனா நல்லா நல்லா பண்ணியிருந்தாரு. புரியல, காமெடி எல்லாம் பீக்கு. மீம் ரெஃபரன்ஸ், ரீல் ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே தெரியல, எதுவுமே ஆர்டிபிஷியலா இல்ல, எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருந்தது. பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பிடிக்காது. ஜென்சி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பக்காவா பார்க்கலாம், ஜாலியா வைப் பண்ணிட்டு போல 2.5 மணி நேரத்துக்கு. அப்படி பார்க்கலாம். நம்ம இந்த ஃபைட் சீன், லவ் சீன்லாம் அவ்வளோ அழகா எடுத்து வச்சிருக்காங்க. அது ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி சொல்றது, நம்ம 2040 எப்படி இருக்கும் நமக்கு இப்பயே தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அதே மாதிரி அப்படி ஆயிடுச்சுனாலும் அதே நம்ம ஏ நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க படம். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக் அவரு அந்த ஓல்டு சாங் அது போட்டிருந்தா தியேட்டர் உள்ளே பிளாஸ்ட் தான். புரியல, அது செம்மையா செட் ஆகுது. நான் உண்மையா சொல்றேன், அந்த நம்ம சாங் வந்துச்சுல, அந்த ஃபர்ஸ்ட் சாங் அது கூட அவ்வளவு செட் ஆகல. பட் இவரு பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த ஒரு சீன்ல வந்து அவருக்கு அவ்வளவு சூட் ஆகும். ஃபேமிலியா பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி லவர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாக்குறது பெட்டரா இருக்கும். அது பத்தி பேச விரும்பல. இருந்தாலும் அவரு வரும்போதெல்லாம் ஃபுல்லா மூவில ஃபன்னா தான் இருந்துச்சு. காமெடிக்கும் சரி, ஃபைட் சீனுக்கும் சரி, லவ்வுக்கும் சரி, அதுக்கு மட்டும் குறைஞ்ச பிரச்சனை இல்லை. ஆனா அவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது, ஏதோ பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இன்டர்வலுக்கு அப்புறமா தான் மாசம் இருந்துச்சு. படத்துல பிடிச்ச விஷயம் பார்த்தோம், அந்த லவ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருல, இதுதான் இந்த மாதிரி நம்பி இருக்க கூடாது, நம்ம மனசுதான் லவ்ன்றாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. பேரிங்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. எஸ் ப்ரோ, அது உள்ள நம்ம வந்து கூட்டு போறாங்க ஒரு இடத்துல, அது வந்து மொபைல் போன் எதுவுமே அலோடு இல்லை. அது உள்ள போய் அந்த பொண்ணு இருக்காங்களா ஹீரோயினி, அவங்களோட அம்மாவே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருப்பாங்க நிறைய. அவங்க போன் இப்ப இருக்கிறதுனால முக்கால்வாசி பேர் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கு அது இது ஃபியூச்சர்லாம் வருது வேறையா. அது ரொம்ப வரது யூஸ்ஃபுல் தான், பட் ரொம்ப மோஸ்டா போச்சுன்னா அது டீப்பாலாம் தான். படம் சூப்பரா இருக்குங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி டீடைலிங்கா இருக்கு. அந்த 2014 சொல்லி காட்டுறாங்க. 2040 இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ், பேக்ரவுண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மியூசிக் எப்பவுமே சூப்பர் தான். ராக் ஸ்டாருன்னு சும்மா பேர் வைக்கல, ஸோ சூப்பராக தான் வச்சிருக்காங்க. அவர் ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அவர் ஆக்டிங்கும் அப்பவும் போலதான். அண்ட் அந்த அவரோட விண்டேஜ் டாங்ஸ் இருக்கு, ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த விண்டேஜ் டாங்ஸ்லாம் ரொம்ப வைபா இருந்தது தேட்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் லைக், ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போரிங்காக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பேட் வேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. ஃபேமிலி ஃபேமிலிஸாக வந்து பார்க்கும்போது அது வந்து கூட்டத்தோட சேர்ந்து பார்த்தோன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு ஃபேண்டஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இல்லை, ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி அப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. கடைசியா ஒரு ரோபோ ஃபைட் ஒன்று இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. இல்ல ஒர்த்தா தான் இருக்கு. எல்லாமே புது நம்ம பசங்க எல்லாருமே கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த லைஃப் ஸ்டைல் கனெக்ட் பண்ற மாதிரியான எல்லாமே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ், மியூசிக், அனிக்கு தான் ப்ரோ பிக்கஸ்ட் கிரெடிட். அனிக்கு தான் இருக்கும் ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்கோ, ஆமா ஆக்கோ, நான் மெயினா ஆக்கோ பத்தி தான் சொல்லுவோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டுப்பேன், ஸ்கூல் படிக்கும் போது கேட்டுருந்தேன். இன்னைக்கு நான் கேட்கும் போது அதே ஃபீல், அதே எனர்ஜி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஜாலியா வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட ஒரு ஸ்பாய்லர் மூமெண்ட் நான் கொடுக்க மாட்டேன், பட் அதுக்காக அதை வந்து எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. நல்லா எல்லாமே அந்த அளவுக்கு கிளம்சியாலாம் எதுவுமே இல்லை, கரெக்டா தான் இருக்கு. அவங்க உண்மையா பார்பி தான், அவங்க சீரியஸா பார்பி மாதிரி அப்படியே அந்த டால். எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நல்லா ஒன்னும் எதுவும் மோசமா இருக்கிற மாதிரிலாம் எதுவும் ப்ரோ. அது வேணாம் ப்ரோ, விட்டுருங்க. நானும் அனில் தான், அது வேணாம். தப்பு தானே ப்ரோ, தப்பு தான். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நாங்க கண்டிப்பா உட்காருவோம் தேட்டர்ல. எங்க அண்ணனுக்காக சொன்னோம். ஓடுன அவர் கடைசி படம் ப்ரோ. எப்படி ப்ரோ, இத்தனை வருஷமா படம் நல்லா இல்லைன்னா நாங்க போய் உட்காரலையா? கண்டிப்பா போய் உட்காருவோம். கண்டிப்பா எங்க அண்ணனுக்காக சீட்டடா, கண்டிப்பா அந்த அதே மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்களும் கை தட்டுவோம், ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம். நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா படத்துல வந்து அதான் ப்ரோ, ஆப் நம்பி எதுவுமே இருக்காது. ஒரு ஆப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ, மற்றபடி அந்த ஆப் நம்மள ரூல் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபியூச்சர் அந்த ரெஃபரன்ஸ் தான், மற்றபடி சூப்பரா பண்ணியிருக்காரு பிரதீப் ப்ரோ. எல்லாம் தரமா இருக்கு ப்ரோ, அந்த ஃபியூச்சர் எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. படம் செம்மையா இருக்கு, பார்க்கலாம். அனிருத் மியூசிக் சொல்லவா ப்ரோ வேணும், அவர் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ப்ரோ மியூசிக்ல சூப்பர் ஸ்டாரு. பிரதீப் ஆக்டிங்லாம் செம ப்ரோ. அவரு டைரக்ட் பண்ணி எடுத்ததும் இந்த படமும் எதா இருந்தாலும் அவர் ஆக்டிங் வந்து அவரு
அந்த சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும் ப்ரோ. robotics fightலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ப்ரோ, அது லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவா தான் போச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் லைட்டா லேக் அடிக்கும் ப்ரோ, மத்தபடி படம் நல்லா இருக்கு. Family audience சொல்றாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செம்மையா ப்ரோ. ஆவரேஜ் தான். அந்த அளவுக்கு மைண்டோட கனெக்ட் ஆகல. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது பிரதீப்போட நடிப்பும் சூப்பர் ப்ரோ. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? பயங்கரம் பயங்கரம். அந்த போதா நீதானே பாட்டலாம் வேற லெவல். அதெல்லாம் நல்ல வைப்பு. ஆனா படம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஸ்டோரி வைஸ் ஸ்டோரி வைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்லோவா தான் போகுது. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு நடுவில் ஆஃப் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ரொம்ப ஃபீல் குட்டா இல்ல. பிரதீப் ரங்கநாதன் நடிப்புக்கு கொஞ்சம் கம்மி தான். இருப்பீங்களா? அது கொஞ்சம் கம்மி தான். அது வேற லெவல் ப்ரோ. மனுஷன் வேற லெவல் நடிப்பு. இல்லையா காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஹீரோயின் காம்பினேஷன் அதான் ப்ரோ, அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. டப் 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 டப்னு போகுது. வந்துட்டு அனிருத் தான் சொல்றாங்க. ஸ்கிரீன் பிளேவே வந்துட்டு வேக வேகமா போகுது. ரொம்ப அந்த 2040க்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்டா கொண்டு போறாங்களா இல்ல அந்த வாஃபெக்ட் தெரியல. லைட்டா கனெக்ட் ஆகல. lag ஆகும் போல. லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. எஸ்ஜே சூர்யா எப்படி இருக்கு? சூப்பர். நடிப்பு எல்லாருமே சூப்பர். விக்னேஸ்வரன் மட்டும் கொஞ்சம் டைரக்ஷன் மட்டும் ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா இருந்தா பரவாயில்ல. ஹீரோ அனிருத்ன்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? வாய்ஸ் அனிருத், மியூசிக் வேற லெவல். அவர் என்னைக்குமே வேற லெவல் தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. VFX எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. lag அடிக்குதா படம் இங்க? லேக் தான், ஆனா பழைய பிரதீப் ரங்கநாதன் படம் மாதிரி இல்ல, ஆனா சூப்பரா இருக்கு. அனிருத் மெலோடில எப்படி இருக்கு? எல்லாமே பக்காவா பொருந்திருக்கு. அந்த ஆக்வோ பாட்டு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. VFX எப்படி பண்ணிருந்தாங்க? 2040 இந்த மாதிரி காட்டுறாங்க, அது ஏன் எப்படி பண்ணிருக்காங்க? நார்மலா நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு அந்த ஃபேக்கா இருக்க மாதிரி இல்ல, எல்லாமே சூப்பரா. காமெடில எப்படி இருக்கு? காமெடி எல்லாம் அங்க அந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்ல. காமெடி லவ்ல வந்து கொஞ்சம் இன்ச்சு சீமான் சூப்பரா நடிச்சிருக்காப்ல அண்ணன். எஸ்ஜே சூர்யாவுக்கும் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. அதான் ஒரு ஆப் வந்து ஒரு ஹார்ட் பண்ற வேலையை ஒரு ஆப் எப்படி பண்ணுவோம், மெசேஜ் சொல்றாங்க. அதுதான் ஒரு ஆப் வந்து ஒரு ஹார்ட் பண்ற வேலையை எப்படி பண்ணுவோம் அப்படின்றது காட்டுறது. மற்றபடி லேக் ஆகும், நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். புதுசு பாலிசி எல்லாருக்கும் 90s கிட்ஸ் 80s எல்லாமே